வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா Realme P3 Ultra. P3 Ultra வந்து இப்போ எந்த நிலமையில இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்தில் சிக்கின எலி மாதிரி கத்திட்டு கிடக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ரெனோ 13 மாதிரியான ஃபோனும் திடீர்னு பார்த்தா ப்ரைஸ் கட் ஆகி குறுக்கால 30,000 கிலோ வரும். ஐக்கூல நியோ 10R ஒன்று சுற்றிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு ஆஃபரில் இருக்கும். போக்கோ F6 இருக்குது, ரியல்மி GT60 இருக்குது. இந்த மாதிரியான ஃபோன்ஸும் 25,000 ரூபா சுற்றிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைஸ்க்கு மத்தியில் எப்படி சார் ப்ரூவ் பண்ண போறீங்க? எப்படி காப்பாற்ற போறேன்? அப்படிதான் இருக்கு P3 Ultra நிலைமை. இந்த நிலவை வச்சு தான் காப்பாற்ற போறேன். காதலி மக்கள் உங்க எல்லாரும் லவ் பண்றவங்கலாம் சொல்லுவாங்களே, உனக்கு நிலாவே வாங்கி தரேம்மா, நான் வச்சுக்கமா. ஆமாங்க, லவ் பண்றீங்களா? எதை வாங்கி கொடுத்துட்டு இந்த பத்தியா பின்னாடி உன் போட்டோ இருக்கு அப்படின்னு இருக்கேன். உடனே அந்த பொண்ணு எனக்கு வந்துருமா, என் மூஞ்சில பரு இருக்குன்னு சொல்லி நீ சொல்ல வர. ஆமா, P3 Ultra எடுத்ததும் சார் வேல்யூ ஹெச்ஆர் வந்து 1.189 வாட் per kg. பாடி சார் வந்து 0.802. ஓகே, அதான். ஸோ பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு? பில்டு குவாலிட்டி பிளாஸ்டிக் சைட் ஃப்ரேமும் பேக்கும் பிளாஸ்டிக் தான். இதில் வந்து லெதர் வேரியண்ட்டும் இருக்குது, அதுவும் நீங்கள் போகிறதுனா ஆப்ஷனல் போய்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து Gorilla Glass 7i அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப கொஞ்சம் வைடான ஃபோன் மாதிரி இருக்கும். சைடில் வந்து பெண்டு இருக்காது, கொஞ்சம் பாக்ஸியான மாதிரி தான் இருக்கும் சைடில். அது உங்களுக்கு பிடிக்க கம்ஃபர்ட் வந்து கேஸ் போட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை, கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணால் எனக்கு மேபி அப்படி இருக்குது. நீ சொன்ன மாதிரி தான் இருக்குது, லைட்டாக பாக்ஸி தான். பாக்ஸி அதுதான் ஓகே, பாக்ஸி தான். ஏன்னா இப்போ இந்த டிவைஸ் நான் கையில் எடுத்தேன்னா கூட எனக்கு வந்து இதுவும் ஒய்டு தான், ஆனால் என்னமோ தெரியல, இது மட்டும் கொஞ்சம் ஒய்டு மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணுது. ஏன்னா இது வந்து இந்த கொஞ்சம் குண்டு பின்னாடி வந்து இப்படி பெண்டு வந்து கொடுத்துட்றான் அவங்களுக்கு ஒரு மாதிரி. அவன் கொடுத்துருக்கான், ஆனால் இந்த பின்னாடி தள்ளி கொடுத்துருக்கான். அதுதான் அந்த எட்ஜஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. கரெக்ட் தான், கேஸ் போட்டாலே அந்த பிரச்சனை இருக்காதுங்க. கரெக்ட். சரி, ஓகே. இப்போ என்னன்னா பில்டு குவாலிட்டி அவங்க நம்ம சொன்னதுதாங்க. பட்டன்ஸ் வந்து கிளிக்கியா தான் இருக்கு, ஆனால் ஆக்சன் கலர்ஸ் அது இருக்கு. பவர் பட்டன் ஒரு கலரு, டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர், ஸ்பீக்கருக்கான வெண்ட், மைக்ரோஃபோன் வெண்ட் அது இதுன்னு இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர், பவர் பட்டன் சொல்லியிருந்தோமா. லெஃப்ட் சைடு க்ளீனாக இருக்கு. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சிம், பிரைமரி மைக்ரோஃபோனு, டைப் சி, ஸ்பீக்கர் கிரில். பேக்கில் வந்து அந்த அழகான முகம், அந்த நிலவோட முகமும். அதுக்கப்புறம் அந்த கேமராலே வந்து உங்களுக்கு சைடில் ஒரு இது இருக்கும், அந்த கலர் ஆக்சென்ட், அதே ஆன்சர் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சார் என்னென்னமோ பண்ணுறாங்க, லுக்கில் நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. கேஸ் வந்து கொஞ்சம் மொக்க கேஸ் தான், பாக்ஸில் வந்து கேஷுவல் யூஷுவல் கேஸ். எல்லாருமே அந்த மாதிரி தானே கொடுக்குறாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஒரு சிலர் மட்டும் மாறி இந்த கிரே கலர் கேஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதோ இப்போ இந்த டிவைஸில் பார்த்தா உங்களுக்கு அந்த கிரே கலர் வித் பேட்டர்னோட கொடுத்துருக்கான். இது வந்து கரையாகாது, இதெல்லாம் வந்து டபுக்குன்னு வந்து கரையாயிடுது. கரை நல்லது இருந்தாலும் வேற கேஸ் நீங்களே வாங்கிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போய் அலையிற மாதிரி இருக்கும். அதுக்கு இதே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக வரும், 6 months மேலேயே வரும். ரொம்ப பெரிய தலைவலி ஆகிடும். சொல்கிறேன். ஓகே, ஹாப்டிக் ஃபீட்பேக்லாம் சூப்பரா. அதுக்கப்புறம் கால்ஸில் வந்து ஓகே, டயலாக் இதில் யூஸ் பண்ணிருக்கு வந்து 8350 டிமென்சிட்டி. அதனால அது கால் பிரச்சனைலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. கால் வந்து நான் இண்டோரில் இருந்தாலும் எனக்கு நல்லா தான் இருக்குது, அவுட்டோர் போனால் நல்லா தான் இருக்குது. 5G வந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஹாட்ஸ்பாட்டாகவும் யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் குறை இல்லை. கூகுள் டயலர் தான் இல்லை இருந்துச்சு, ஆனால் நான் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஓ டயலர் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஓ டயலரில் நல்லா தான் இருக்குது, எதுவும் குறை இல்லை. நீங்கள் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூகுள் டயலரே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஃபோனில் நீங்கள் எடுக்கும்போது கூகுள் டயலர் தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபோன் கால் இதெல்லாம் வந்து பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஃபோன் கால் ஆஸ் வெல் அஸ் நெட்வொர்க்கில் எந்த ஸ்பீக்கரு எல்லாம் சூப்பர், அதெல்லாம் சூப்பர். அப்போது இப்போ இந்த டிஸ்பிளே ஆல்ரெடி குவாட் கர்வ், அதுவும் பார்க்க அழகாக தான் இருக்குது. மீடியா கன்சம்ஷனுக்கும் பிரச்சனை இருக்காது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஓகேயா? எஸ், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு பாட்டமில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அது போக போக பழகிடும், ஆனால் பாட்டமில் தான் இருக்குது. டிஸ்பிளேல வந்து கலர்ஸாக இருக்கட்டும், இப்போ இந்த வால்பேப்பரே உங்களுக்கு கலரு டார்க் தீம் வச்சிருக்கலாம், அப்படி இருக்குது. நீங்கள் அந்த OnePlusல பார்க்குற அதே மாதிரியான கலர் டோன்ஸ் தான் இருக்கும். அதனால பேனல் ஆஸ் வெல் அஸ் யூஏல வந்து கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்குது. சரி, அப்போ அதான் ஓவராலாக வந்து நம்ம கால்லேருந்து எல்லாமே சொல்லிட்டோம். ஓடைலர் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கால் ரெக்கார்டிங் மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது கேமரா எப்படி இருக்குது? 2 கேமரா, ஃப்ரண்ட் கேமரா என்னத்த சொல்ல. ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP, பேக்கில் வந்து 50 OIS இருக்குது, அப்புறம் 8 அல்ட்ரா வைடு. சாம்பிள் வந்து அல்ட்ரா வைட் ப்ளஸ் பிரைமரி போர்ட்ரேட் மோட்லையும் எடுத்தேன். பெயிண்ட் டப்பாவை தான் வச்சுருக்காங்க. ஐயோ, அதுதான் எனக்கு ஏன்னே தெரில. ஏய், இது தானே நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து எப்படி இருக்குன்னா, நான் அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், அது அந்த புரியுது மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்.
எங்கேருந்து ரெண்ட்டுக்கு போய் பெயிண்ட் டப்பா வாங்கிட்டு வந்தானுங்கன்னு தெரியல. ஆமா அதான் இதெல்லாம் வந்து சோஷியல் ரெடி போட்டோஸ் தானே உங்களுக்கு எடுத்ததும் போஸ்ட் பண்ணிடலாம். தெரியல இது வந்து அல்ட்ரா வைடு ஜோக்கு. இது ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா ஒரே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி தோணும். 50 MP பிரைமரி 8 MP அல்ட்ரா வைடுன்னு அதேதான். ஐக்யூ வந்து அதே மாதிரியான செட்டப்பா, அதுல ப்ராசஸிங் வேற மாதிரி இருக்கு. இதுல பார்த்தா கொடூரமா தான் இருக்கு. பாவம் பிள்ளை யாரோ அடிச்சு அனுப்பியிருக்காங்க அவனை. அப்படி இருக்கு ஃப்ரண்ட் கேமரால எடுத்தது. 16 மெகா பிக்சல். இது வந்து ஆனா இதுலயும் நீ கஷ்டப்பட்டு நிலா போட்டோ எடுத்திருக்கேன்னா நீ பெரிய ஆள் தான். அடுத்த போட்டோ பாருங்க, அதெல்லாம் ஜோக்கா இருக்கும். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க என்ன மாதிரி. என்னது இது? சரி மொத்தம் வந்து நான் கேமரா பத்தி கேட்டது தப்பு தான் தம்பி, என்ன மன்னிச்சுக்க. வீடியோ தான் அதை பார்த்துடுறேன். ரியர்ல வந்து 4K 60, ஃப்ரண்ட்ல வந்து 1080p 60. ஓகே போதும். வீடியோ வந்து ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த ஃபோன் வந்து மேஜரா வந்து கேமிங்க்கு தாங்க அப்படின்னும் போது கேமரா வந்து பிடிங்கி தூக்கி போட்டுருணும் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு கொடுத்துருக்கானுங்க. வீடியோ வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது, ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஓகே அதை அப்படி பிடிச்சி கேம் ஆடுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு அப்போ அந்த கேமராவே தேவையில்லைல்ல, கேமரா மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ப்ரைஸ் கட்டிங் பண்ணியிருக்க வேண்டியதானே அவங்க. அதனால கேமரா வந்து ஆவரேஜ் தான். வா ஸ்பீக்கர் வேற லெவலில் இருக்கு. 300 இது 100. பேஸ்லாம் பஞ்சே இல்லை. வால்யூம் பூஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிளாரிட்டி கொஞ்சம் குறையதான் செய்யுது. ஆனால் லவுட்னஸ் சூப்பராக இருக்கு. லவுட்னஸ் இருக்கு. 300 இதில் வந்து இதுலேயே வால்யூம் பூஸ்ட் வால்யூம் பூஸ்ட் இருக்கு. 100 அதுக்கப்புறம் 300 இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த 300 வந்து சம்டைம்ஸ் தலைவலி வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இறைச்சல் தான் அது கொடுக்குது. அதனால நீங்கள் 100ல் வச்சு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு. மற்றபடி வந்து யூஐ ரிலேட்டடாக உள்ள ஹேப்டிக்ஸ்லேருந்து எல்லாமே மாசாக இருக்குங்க. அப்புறம் யூஐயும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு பக் இருக்காது. அதான் மோரலஸ் அதே அந்த OnePlusல ஓப்போவில் பார்க்குற அதே யூஐ தான் நல்லா இருக்குது. அதில் எதுவும் குறை இல்லை. சூப்பர். ஸோ அதெல்லாம் வந்து மாஸ் தான். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்பீக்கர்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. கேமராவும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மர் தான். 8350 வந்து கேமிங்காக அப்படிங்கிறதுக்கு தான் அவன் இவ்வளோ தூரம் ஹைலைட் பண்ணுறான். ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் கேம்ஸ் அப்போ கேமிங் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுலேயும் என்ன டிமென்சிட்டி 8350 ஒரு ப்ராசஸர் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸர் தான், ஏன்னா ஓவர் ஹீட்டிங் ஆகலை. அது வரைக்குமே ஒரு சந்தோஷம், எப்பா நல்ல வேலைடா அப்படின்னு இருக்கு. ஆனால் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து ஒரு மைல்டு ஹீட்டிங் இருக்குது. அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து மற்ற நேரத்துக்கும் கேம் ப்ளே பண்ணுறப்பையும் ஒரு பேட்ரி வந்து இறங்குறது வந்து நமக்கு டிராஸ்டிக்காக தெரியும். அந்த மாதிரி ஏன்னா ஒரு லைட் ஹீட் இருக்குது. கேம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதில் எதுவும் லேக் இல்லை. யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்படியே ஃப்ரீஸ் ஆகுறது அதெல்லாம் இது இல்லை. எந்த கேம் விளாண்டாலும் கேம் வந்து சாலிடாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும், இந்த ப்ராசர்னாலே ஒன்றும் தெரில, ரேம் மேனேஜ்மெண்ட்டு பக்காங்க. காலையில் நான் ஓப்பன் பண்ணி வச்சதை நைட்டு நான் ஓப்பன் பண்ணாலும் அது ஆக்டிவாக இருக்கும். இஸ் இட்? அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ரேம் மேனேஜ்மெண்ட்டு தரோம். இந்த கேம் நான் காலையில் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கேம் போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்னா, ஆனால் எக்ஸிட் பண்ணலை, சும்மா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். பட் ஆனால் அது ஈவினிங் நான் ஓப்பன் பண்ணாலும் அதே இடத்துல அவன் அப்படியே இருக்கான். கொஞ்சமாக தான் இருக்கும். இங்கே பேர் இந்த பேஜே லோட் ஆக மாட்டேன். அதுக்கே வந்து அதான் அந்த ப்ராசர் வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த ஹீட்னஸ் வந்து இருக்குது, லைட்டாக இருக்குது. சரி, ரியல்மி யூஐ பற்றி உங்கள் கருத்து? ரியல்மி யூஐ அதான் ஆரம்பத்தில் சொன்னேனே, OnePlus ஓப்போ அதே இதில் பார்க்குறது தான். இதுலேயும் நல்லா இருக்குது. 2 years வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா ஒரு சிலர் 4-5 வருஷம் கொடுத்து சொதப்படுறதுக்கு 2 வருஷம் கொடுத்து சொதப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது. அடுத்தது அப்டேட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சரி, 6000 mAh எப்படி வேலை செஞ்சது? 6000 mAhங்க. இதில் 80 watts சார்ஜிங்க. 6000 mAh கொடுத்ததுனாலே என்னவோ உங்களுக்கு 1 day நான் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஃபோனை சார்ஜர் பக்கம் கொண்டு போகணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ட்டு. 1 dayனா 24 hours, 24 மணி நேரம் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். உங்களுக்கு SOT வந்து கேஷுவல் யூஸ் அப்படின்னா 8 hours நல்லா இருக்குது. 8 hours ப்ளஸ்ன்னு எவ்வளோ சொல்லிடலாம் கேஷுவல் யூஸ்னால். கேமிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 6 to 7 hours. இதுவே ஒரு மாதிரி கோளாறான ஆப்டிமேஷனால தான் ஹீட் ஆகுது. பட் இருந்தாலும் இந்த ஹீட்னஸ்லாம் இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து ஓரளவு கொடுத்துட்றாங்க. 6 to 7 hours வந்து கேம் ப்ளே பண்ணாலும் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறது சர்ப்ரைஸ் தான், நல்லா இருக்குது, பெரிய விஷயம். ஸோ அப்போ பேட்டரி லைஃப்காகவும் மீடியாக்காகவும் யாராவது ஒரு ஃபோன் வாங்க போகிறேன், அது ஒரு ரியல்மி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து P3 Ultra மாதிரியான ஃபோனை ட்ரை பண்ணலாம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா
நான் எதுக்கு இதில் போய் விழணும், இதை தாண்டி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் ரியல்மிலேயே கூட இருக்கு அப்படின்ட்டு தான் இப்போ ரியல்மி GT60 பற்றி எஸ்ஆர்கே சொல்லணும்னு நினச்சான். ஆமாம், இந்த P3 அல்ட்ராக்கு கான் அப்படின்னு நான் சொல்லணும்னா ரியல்மி GT60 இருக்கே, நான் ஏன் இதை வாங்கணும் அப்படின்ற ஒரு இது ஃபஸ்ட்டே நியாயமான கேள்வி. ஏன்னா Antutu ஸ்கோராக இருக்கட்டும், வாட் எவர் த பெர்ஃபார்மன்ஸ்லேயே கூட அது பெட்டராக இருக்குது. உண்மை. அப்புறம் ஏன் நான் இதை வாங்கணும் அப்படின்ற டவுட் இருக்கும். UFS அந்த ரீதி கன்சிஸ்டன்சி UFSல பார்த்தாலே இப்போ கம்மி தான், அது அதிகமாக இருக்குது. LTPO பேனல் அது இதில் இல்லை. ஓகே, அது கூட அதில் 120 வாட் சார்ஜிங் அதான் சொல்கிறேன். அதுவே வந்து ஒரு ப்ரோவாக இருக்குது, அந்த ஃபோனே வந்து ப்ரோவாக இருக்குது. இது நிறைய இதெல்லாம் காணாதான் தான் சுற்றிட்டு இருக்கு. அப்படியும் சமாளித்து பார்த்தா இந்த ஃபோனில் வந்து பேட்டரி தாங்க, பேட்டரி பேக்கப் வந்து ஒன் ஆஃப் த குட் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி நிலா மூஞ்சி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். எனக்கு இந்த நிலா தான் வேணும், என் ஆளுக்கு நான் நிலா வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா இந்த ஃபோன் வந்து சூப்பர். இல்லைன்னா ரியல்மி GT60 வந்து ஹைலி ப்ரிஃபரபிள். அதுக்கப்புறம் மற்ற கான் அப்படின்னு பார்த்தா ஒரு மைல் வார்ம் இருக்குது. அது ஏன்னு தெரியல. சும்மா குட்டி கேம் மொக்க கேம் விளையாண்டா கூட அது வந்து ஒரு மாதிரியான ஹீட்னஸ் இருக்குது. ஆனால் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் இல்லை, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் வித்தவுட் கேஸ் நான் யூஸ் பண்ணேன்னா இந்த ஷார்ப், அவங்க அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி பேக் டோர் கொண்டு போய் வச்சாங்க, அதனால பக்கத்துலேயே இருந்ததுன்னா ஷார்ப்னஸ் இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ரொம்ப வந்து ஸ்லிம்மான டிவைஸ் மாதிரி இருக்குது. மாயை. அதுக்கப்புறம் 2 years ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட் தான் கொடுக்குறாங்க. போதும். GT60 உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறானே, அப்போ நீங்கள் இப்போ GT60 வாங்கினாலும் உங்களுக்கு 2 years சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. கரெக்டு, அது ஓகே. ஆனால் எனக்கு கேள்வி என்னென்னா, அடுத்தடுத்து ஒரு அப்டேட்டில் ஃபோன் வந்து தலையில குதிரை மாதிரி இருந்து கழுதை எதனா மாறுது, அப்புறம் என்ன? ஓகே, அதான் இதெல்லாம் தான் இந்த ஃபோனோட கான். ஆனால் இருந்தாலும் இந்த GT60 இருக்கும்போது நான் ஏன் இதுக்கு போகணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா GT6 இப்போ வந்து 30K வந்துருச்சு. ஆமாம், அதான் இவங்களுக்குள்ளேயே காம்படிஷன் அதிகமாக இருக்குது. நான் மற்ற பிராண்ட்ஸ் கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை, இவங்களுக்குள்ளேயே காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது இதுக்கு நான் போகணுன்ற காரணம் இந்த நிலா தான். சரிங்க. ஸோ மொத்தம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக அந்த டிவைஸ் பற்றி நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஒரு டைப்பான டிவைஸ் தான். எல்லாருமே வந்து ஏன் நீ வேற டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. சரி, ஓகே. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, நிலவுலேருந்து நான் இறங்க போகிறேன். போ, பாய். ஆமாம், நிலாவில் கால் வச்சது யாருன்னா நான் போய் இப்போ மிதிக்க போகிறேன். ஆமாங்க, நம்ம எல்லாரும் மிதிப்போம். நம்ம எல்லாரும் நாங்கள் எல்லாரும் இதில் ஏற போகிறோம், நிலவில் கால் வைக்க போகிறோம்.